வெல்கம் டு ஆசோடிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ரொம்ப நாள் கழிச்சில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ராவல் பண்ணி ஒரு vlog-ஏ போட போகிறேன். ரொம்ப நாள் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி அப்படி தான் vlog போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு ட்ராவலிங் vlog. இங்கேருந்து தடா போகிறோம். நான் ஃபாயிம், இம்ரான், அம்மா, என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தடா சின்ன vlog ஒன்று போகிறோம். இதுக்குன்னே போயிட்டு கிளாரிட்டி வீடியோஸ் எடுத்தாலும் கிளாரிட்டி பிரேக் ஆகுது, இல்லைனா வாய்ஸ் சரியாக இருக்காது. சரி, இதுக்குன்னு தான் நேற்று போய் டிஜே மைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் ஒழுங்காக ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பி போய் ஃபாயிமை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஃபாயிம், இம்ரான், அம்மா, சைனி எல்லோரும் வருவாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு இங்கேருந்து போயிட்டு vlog அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஹோப் ஒரு கொஞ்சம் லென்த்தியான vlog-ஆக இருக்கும். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து போடுறேன். அதனால் இனிமேல் கொஞ்சம் சரியாக போடும். வாய்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். நைட்டு பார்க்கணுன்னு நினச்சேன். மைக்கு எப்படி யூஸ் பண்ண காய்ஸ் கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். தலைவர் தான் ஓட்டிகிட்டு போகிறார். இது போகிறோம். போயிட்டு அவனுங்களை கூப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இனிமேல் காய்ஸ் எங்கள் வாய்ஸ் கேட்குதா? ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். நானே 5 இன்னும் இப்போ இன்னும் இம்ரான், அதான் இன்னும் இம்ரான் வரணும், ஃபாயிம் வரணும், அப்புறம் இன்னொரு ஃபாயிம் வரணும். 3 பேர் வரணும். 5 பேர் காலையில் இப்போ 6 பேர் கூப்பிட்றோம். அதான் ஃபன்னு. நேற்று நைட் வரைக்கும் 5 பேர் தான் பிளான். சடனாக அவனும் வந்துட்டான். போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க கைஸ், ஏமாற்றிட்டாங்க. தோகம் செஞ்சுருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டேன் பிளான். இன்டர்னல் லீவ் போட்டு அவர் சார் எக்ஸாம் சார்னு வந்துட்டான் அவன். அதனால் மொத்தம் இப்போ 6 பேர் அப்படியே போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக vlog எடுத்து உங்களுக்கு ஒன்றா அப்படியே போடுறேன் மொத்தமாக. பார்ப்போம். ஹோப் ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ மைக்கெலாம் வாங்கி வச்சு போட்டிருக்கேன். என்ன இளவில் கேட்குறது சத்தியமாக தெரில. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது ஆடியோன்னு. ஹோப் இன்னும் கொஞ்சம் தேர் இந்த சினிமா அண்ணா நகர் போயிட்டு கோயம்பேட்டில் ஒருத்தனை பிக் பண்ணோம், முகப்பேரில் 2 பேரை பிக் பண்ணோம். பிக் பண்ணிட்டு அங்கேருந்து ரெட் ஹில்ஸ் அப்புறமா அந்த பைபாஸ் ஏறி ஒரே டேரெக்ட் ரூட் தான். காலையிலே போகிறது நல்லா தான் இருக்குது. நான் நினச்சது 5:30 மணிக்கு எழுந்துச்சு போனேன். இப்போ டைம் கரெக்டாக 6:36. இங்கேருந்து சென்ட்ரலில் இருக்கும். பார்ப்போம். சைஃபுதீன் ஒருத்தர் இருக்கார். பாய் பாய் வாங்கல். 5 மண்டாதோ 1. இன்னும் 2 பேரை பிக் பண்ண போகணும். இம்ரான்ஜி சொல்லுங்கள். பனானா குடிச்ச மாதிரி இருக்குதான். பாட்டேண்டா பண்றேன். பரோட்டா மிஸ்டர் 2 பேரும் நான் சாப்பிட்டேன். வடக்கறி பரோட்டா. இப்போ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்கிறேன். சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு, ஓரளவு ஓகேயா இருந்துச்சு. ஆனால் அங்கே இல்ல வடக்கறி ஓகேயா டீசெண்டா இருந்துச்சு. போட்டா நல்லா இருந்துச்சு. இட்லி நல்லா இருந்துச்சு. சாம்பார் நல்லா இல்ல. இன்னைக்கு உள்ளதான் நேத்து உள்ளதான் தெரியல. இட்லி நல்லா இல்லையான்னு தெரியல. அதனால நான்வெஜ் சாப்பிட முடியல. இது 2வது டோல் எங்களுக்கு. நாங்கள் வந்துட்டோம் ஆல்ரெடி. இதோ எங்கள் தெரியுது பாருங்க மலை. இதுதான் தடா ஃபால்ஸ் நினைக்கிறேன். இப்போ அவ்வளோ தூரம் போய் இன்னும் லைட்டா மண்ணாங்கட்டி மயிரில் மண்ணாங்கட்டி சாப்பாடு செய்து இது நல்லா கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி 3 போர்டு பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் வந்துடும். 3 போர்டுடா சைடு போர்டா. தெளிவாக சொல்கிறேன். தெளிவான சொன்னேன். காலையை செவிட்டு நாயே. இன்னும் கொஞ்சம் தூரம் காய்ஸ் நாங்கள் வந்துட்டோம். என்ன ஃபால்ஸ்
பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணி மாட்டாங்க. இன்று இங்கே வந்து பார்க்கிங்கு எல்லாம் கொடுக்கணும் பே பண்ண அங்கே போட்டிருக்கோம் பாருங்களேன். அவர்லாம் என்று எடுக்கிறோம். 300 எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டு அடுத்தது ஹாய் காய்ஸ், வந்துட்டோம் தடாக்கு. லைக் லிட்ரலி ரீச்ட் 2 பேர் அங்கே இருக்கான். இப்போ தான் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு இனிமேல் இப்போ வந்து அப்படியே உள்ளே போகிறோம். ஃபுல்லாக இனி நடந்து தான் போகணும். நான் காட்டுறேன் எப்படி போகணும். கமெண்ட் வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்ததுலேயே ட்ரக் அதிகம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். வாங்க காட்டுறேன். 2 பேர் எங்கேயோ போனானுங்க. இங்கே நிற்கிறானுங்க. இருங்க எல்லாம் லுங்கி 1 2 அவனு ஷார்ட்ஸு, இவனுங்க 2 பேர் லுங்கி, நான் பேண்ட் போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் நான் தான் ஷார்ட்ஸில் வர வேண்டியது. சாசியமாக கேட்பானுங்க தான் வரல. என்னடா பண்ணுறேன் இங்கேருந்து வேட்டை ஆரம்பித்தது. எவ்வளோ மீன்? அதுதான் என் கேப்பு. போய் தேரா 320 ஃபைமே உள்ளே போகலடாடே. உள்ளே போகல. போயிட்டு வந்தாச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆக்குறாடா? நான் காமனாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து விளாக் எடுத்துகிட்டு வரணும். இங்கே சம்பவம் ஆயிடக்கூடாது. குச்சி பார்க்க வேணா. 2 மைக்கும் நீ தான் வச்சிருக்கேன். அவனுங்கிட்ட கொடுத்துருப்பேன். ஆமாம் பார்த்துறா மாதிரி வாங்க வாங்க. புளி வெளியே உண்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கும். கால்வாசி கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைய ட்ரக் இருக்குது. போனோம். ரொம்ப தூரம் போகணும்டா. நான் எத்தனை கிலோமீட்டர்ண்ணா ஃபால்ஸு? 1 கிலோமீட்டர். 3டா. காது செவிடாடா. 3ன்னு தெளிவா சொல்றாங்க. தம்பி 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு இல்லைப்பா. அதாரெல்லாம் வாழ்க்கையிலேயே இதுக்கு முன்னாடி ஒருத்தரை தடா வந்துக்கும் போய் மட்டும் தான் இந்த 3 கிலோமீட்டர் நடந்துப்பான். மாய் ஜாதா கையா பார்ப்போம். இன்னைக்கு அஜாருக்கு 3 கிலோ ஃபேட் லாஸ் தான் தலைவன். எல்லாத்துக்கும் கேட்கும். எல்லாத்துக்கும் இங்கே கலர போகுது. இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 10:24. 1660 ஃபைன் ஃபோன் என் ஃபோனில் நடந்திருக்கோம். இப்போ மொத்தம் எத்தனை இப்போ ஸ்டெப் இதெல்லாம் நடக்கிறது அதில் விழுமா? விழுந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே பாடியோட கான்டாக்டில் இருந்தால் தான் விழுவும். அது அப்போ விழாது. நீ இல்லை இங்கேருந்து எப்படா அங்கே போய் சத்தியமா இங்கே பாரு. இப்போ போய் இங்கேருந்து இறங்குவியா? இறங்கிட்டு அப்படியே அது ஏறுவா. அந்த மலை தான் ஏறுவோம் எனக்கு தெரிஞ்சு. அத்தா அந்த மலைக்கு எப்படா போவீங்க? எனக்கு நீ வா ஏறிட்டு அம்மா நீ சொல்லு எங்கே ஏறுறேன்னு. இதெல்லாம் அன்கவரேஜ் எடுக்காது. அது தக்கச்சுக்கு தக்கச்சும் இதாண்டா ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் கீழே உள்ள ஃபால்ஸ். நார்மலாக வர மாதிரி இருக்கும். சின்னதாக கட்டியிருப்பாங்க. ஆமாம். சே இப்போவே பாதி மூச்சு தண்ணி வெயில் வர அடிக்குது. இதெல்லாம் குளியலா? இதெல்லாம் குளியல் கிடையாது. இங்கேருந்து மேலே ஏறணும். முட்டி அளவு தண்ணி உள்ளது. ஏய் அவனே உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறான்டா. இங்கே தான் ட்ரெஸ் மாத்திரம் இருக்கும். இதோட மேலே எங்கடா போகிற? டே இப்படி இறங்கி கிராஸ் பண்ணி போகணும். இதே நல்லா இருக்கா? இது நார்மல் ஃபால்ஸ். எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பாருங்க. ₹10 அது பட்டர்ஃப்ளை. டேய் நீ மைக் வச்சு என்னடா பண்ணுற? பேச எங்கடா போகிற? ஹலோ கமான். இதுவும் ஒரு ஃபால்ஸ் குட்டியா. போய் குளிச்சு பாராமா. இங்கே குளிச்சு போமா. வரப்போது இங்கே குளிச்சு போண்டா. வரப்போது இங்கே குளிச்சு போய் ஓப்பன் பண்ணிட்டானா? டேய் இங்கேருந்து போயிடுவோம். மேலேருந்து இங்கே வரப்போது இங்கே வேணா குளிச்சு போவோம். இப்படி அப்படி வேணா பண்ணலாம். இந்த நாய் எதுக்கு லுங்கி போட்டிருக்கான்னு தெரியல. அவன் போட்டுருக்க ஜட்டிக்கு மேலே தான் லுங்கியே கட்டிட்டு இருக்கான். கேட்டா சையின்பா. அவர் இந்த அந்த வாயும் நாய் தாங்க பாரு. கேட்டா அவன் வந்து தொட தெரியுது, இடுப்பை காட்டிட்டு வர முடியாதுன்னா. என்னதுடா? இல்லப்பா ஒன்னும் இல்லப்பா. தொட தெரியுது. நான் என்ன ரொம்ப நீ தானப்பா சொன்ன. புரியல. என்னதான் இருந்தாலும் நமக்கு வேட்டியை இது பண்ணி வைக்கிறதாண்டா. அது ஒரு நீ போட்டிருக்கல வேட்டி எங்கேன்னு எனக்கு தெரியல. அது ஹிப்ஹாப்ல போடுற மேலே மட்டும் போட்டு வச்சுட்டு அதான் ஸ்டைல் ஃபேஷன் செருப்பு. அட எனக்கு தெரியும். ஏன்னா என்னண்ணே தங்கிட்டு
போன நமக்கே வந்து தெரியும் ட்ரக் இவனுங்கலாம் இப்போவே அழுகுறானுங்க. இன்னும் பாதி கூட பார்க்கல. 4 பேருமே வரலையா? யாருமே வரல அவனுங்க. நம்ம 2 பேர் மட்டும் தான். எனக்கு இப்போ பார்த்த மாதிரி எனக்கு 6 ஃபால்ஸ் இதான் எனக்கு இது மாதிரி தெரியுது. இதுல 6 கம்மியா தான் இருக்கிற மாதிரி தம்பி ஸ்டார்ட் கூட ஆகலடா போடா. நீ கல்ல ஏற ஆரம்பிச்சோன்னு தான் உன்னால உனக்கே தெரியாது. போயிட்டு வரான் பார்க்க மாட்டேன் வேணா கேளு. இப்போ தான் அதான் அந்த கோவில் மாதிரி இந்த லேண்ட்மார்க் இதெல்லாம் இங்கே வந்துருக்கும். இனிமேல் இந்த கல் மாதிரி இருக்கும். ரொம்ப நிறைய குடிக்காதடா, நடக்க முடியாது. சத்தியமாக நிறைய குடிச்சா நடக்க முடியாது. வயிறு டம்மாயிரும். நான் நிறைய குச்சாதான் சீக்கிரம் நடப்பேன். அப்போதான் பாருங்க தங்கல்லாம் இருக்குது. மஞ்சள் சட்டை நீங்கள் ஏறி எனக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாட்டான்னு பரவாயில்ல, மேலே மட்டும் போயிட்டு வருவோம் வாங்க. வாடா 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 தம்பி வாடா. இதுவே இப்போ இந்த மகாராஷ்டிரா ட்ரெக்கிங்லாம் எப்படா இருக்கும்? ஏன் அதெல்லாம் ஸ்டெப்ஸ் போட்டு க்ளீனாக வச்சு பண்ணோட அமுக்காவாசி அந்த ட்ரெக்கிங் ஒன்று போகணும். மாறிக்கும். ஒழுங்காக யூடியூப் போட்டு சேனல் வளர்ந்துருச்சுன்னா மகாராஷ்டிரா போய் விளாக் போடுறேன். ட்ரெக்கிங் இப்படி தான் போகிற பாதை ஃபுல்லாக இனி கல்லாக தான் இருக்கும். காட்டுறேன். இது கீழே இறங்கணும். ஏ என்ன ஃபைசல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இன்னும் வந்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கலாம். ஃபிட்டாக இருந்தால் தான் ஜாலியாக டைம் பாஸ் கூட பண்ணலாம். நல்லா இருக்கு. அம்மா வீட்டில் ஒரே இடத்துல உட்காருறது இந்த மாதிரி வந்து போகலாம். எப்படியா இருக்குது விளாக் கண்டென்ட்? நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேலே மட்டும் தண்ணி இல்லைங்கிறாங்க, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி தண்ணி மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எல்லாம் கல் தான். கல் மேலேயே நடக்கணும். இப்படி 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 உட்காரா டே வாரசை போட்டு விட்றான். இப்போ போயிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் போகிறோம் அவ்வளோதான். அதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே அந்த ஃபால்ஸ் தண்ணி செம்ம கிளியராக இருக்குங்க. இம்ரான்கிட்ட கொடுத்துட்டு போட்டுப்பா. போ மேலே தான் போகணும். இங்கே இது அளவு தான் இருக்குது. அவதான் ஃபைனலு. இன்னும் மேலே இருக்குதான். யார் சொன்னா? அவங்க சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ ஓகே சைனி வா இங்கே வா. இது வந்து அங்கேருந்து மேலே ஏறி வந்தா ஃபஸ்ட் ட்ரக் இன்னும் போகணும் மேலே. சரி சாத்தப்போம். மேலே இருந்து தண்ணி வருது. இதுதான் லாஸ்ட் மேலே அங்கே இருக்கானுங்க. இப்போ ஒருத்தர் இங்கே பேக்கை பார்த்துக்கணும். அதனால் நான் குளிக்க இயலாது. வந்தோமா ட்ரக் பண்ணுமா வேணாம் போயிட்டா போய் நீ போ சார் கட்டி எல்லாம் பேக்கையும் யாரும் ஆயா பாப்பா. இப்போ வந்து போய் குளிய போகிறோம். எங்கள் எல்லாத்தையும் எல்லா ட்ரெஸ்ஸு பேக்கு காய போட்டு அவனுக்கு அங்கே இருக்கானுங்க. இப்போ அங்கே போகணும். மேலே வந்துட்டோம். ஒரு இதுவும் இல்லை. அதுதான் அங்கே குட்டி வந்து ஃபால்ஸ் வருது. இதுதான் நாங்கள் இருக்கோம். இங்கே தண்ணி போகுது. அது கீழே உள்ள ஃபால்ஸ் கூட நல்லா இருக்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுது. இவர் அங்கே பாருங்க தியான மயம்.
ஃபால்ஸ். இம்ரானே அங்க பசங்க இருந்தாங்க 3 பேர். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆபாசம் தேவை சட்டை இல்லாம கொஞ்சம் அங்கே இருப்போம். இப்போ இங்க குளிச்சாச்சு, கீழே போய் குளிக்க போறோம். சொல்றா எப்படா இருந்துச்சு சொல்லு. சூப்பராக இருந்துச்சு. மேலதான் சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க குளிக்கிறது. உங்கள் கருத்து சார்? சார் உங்கள் கருத்து? இம்ரான் ஜி இங்கே வாங்க. இங்கே வாடி. அக்வாமேன் இங்கே வாங்க. ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லுங்க. ஃபாஸ்ட் குளிச்சு அக்வாமேன் சட்டி வந்துருச்சு. செருப்பு பிஞ்சுவேன். ஓரளவுக்கு இப்போ மேலேருந்து அந்த மேலே இருந்தோமா, அங்கேருந்து இப்போ கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க அவங்களாம், அங்கே இருக்காங்க. இப்போ கீழே போயிட்டு ஒரு மணி நேரம் குளித்தோம். இப்போ டைம் கேட்டால் 12:30 கிட்ட ஆகுது. அப்படியே ஃபஸ்ட்டு கீழே போய் பார்த்தோம்ல, அந்த ஒரு சின்னதாக டேம் மாதிரி இருந்துச்சு, அங்கே போகலான் இருக்கோம். எனக்கு ஒன்று அங்கே போவோம், இல்லைனா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். காட்டுறேன் இவங்களை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கீழே போய் குளிக்க போகிறோம். 2வது மேலே குரங்கு வந்துட்டு ஆகும். அதோட குளிக்கிற டைம் போல் போயிட்டே இருக்கோம் கைஸ். ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோம். ஏறினதை விட எனக்கு தெரிஞ்சு இறங்கினது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்த ரூட்டும் தெரியும். ஓரளவுக்கு இறங்கிட்டு இருக்கோம். போயிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்கு. ஏறுறது தான் கொஞ்சம் எனர்ஜி போட்டு ஏறுற மாதிரி இருக்கும். இறங்க போது பார்த்து இறங்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஈஸி தான். கீழே போய் பார்ப்போம். இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் ட்ராக் இறங்கணும்னா இறங்கிடுவோம். கீழே இறங்கிட்டு கீழே போய் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னென்ன ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போய் பேசுகிறேன். இப்போ ஓரளவு கீழே வந்துட்டோம். எங்கன்னா சொல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் வந்துச்சு? கடுப்பாகுதுங்க. மேலே நல்லா கடுப்பாகுது. கீழே நடந்து வரும். ஆமாம், ஆனால் சரியான பசி எடுக்குதுங்க. போயிட்டு ஒரு ஜூஸ் ஆச்சு ஏதாச்சும் குடிக்கணும். சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றதில்ல. ஏன்னா இங்கேருந்து போகிற வரல ஒரு கடையும் இல்லை. இதோட பேர் ஆனால் போனாங்க கடை இல்லை. இது இருக்குதுடா. ஒரு வழியாக ட்ரிப் முடிஞ்சிருச்சு. மேலேருந்து கீழே இறங்கிட்டோம், வந்துட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து போயிட்டு சாப்பிட போகணும். எங்கேயும் சாப்பிட போகணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கூடிய பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போவோம். கார் வரைக்கும் போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னையோட பேண்ட்டுக்கு விடுதலை. போயிட்டு ஒரு டவுசரை போட்டு காரில் ஜம்முன்னு படுத்துட வேண்டியதான். இதோட இவன் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் நிப்பாட்டுவான். நான் போய் சாப்பிடணும். இவனுக்கு கேஎஃப்சி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கானு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். எவ்வளோ அளவுக்கு முடியுதோ அவ்வளோ அளவுக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடும். என்ன எங்கள் வீட்டில் டைம் பார்த்திங்கன்னா 1:25. நான் ஆல்மோஸ்ட் சொல்ல வந்துட்டேன். அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. சத்தியமாக 2:30 வரைக்கும் வர மாட்டானுங்க. தேத்தனமாக விட்டு வந்துட்டேன். பாதியில் வந்து யோசிக்கிறேன். ஒரு வழியில் போய் தான் வீக் டேஸ். இன்றைக்கி வெனஸ்டே தான் ஆகுது. யாரும் வர மாட்டாங்க. ஃபேமிலியாக வராங்க. எவ்வளோ கும்பல் வராங்க தெரியுமா? ஃபஸ்ட் டைம் வரப்போ இப்படி கும்பலில் இல்லை. இந்த ஸ்கூல்லாம் திறந்துருச்சு, எல்லாம் திறந்துருச்சு. அப்படிங்க எவ்வளோ கும்பல் தெரியும். என் பின்னால் பாருங்களேன் எத்தனை பேர் வந்துட்டே இருக்காங்க. கீழே ஃபுல்லாக மேலே யாரும் ஏற மாட்டுறாங்க. இந்த லைக் கீழே இருக்காங்க. கீழே முடிச்சுட்டு போகிறான். இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தான் ஆரம்பிச்சிருக்கேன். இனி வீட்டில் கேட்டு கொஞ்சம் வீட்டில் விட்டாங்கன்னா, விடாமல் விட்டாங்கன்னா நிம்மதியாக போயிட்டு ஒன்றா போடலாம். இவனுங்க வருவானுங்களாம் தெரியாது. தனியாக போய் கூட எடுத்து போடலாம். சோலோ ட்ராவலிங் அதான் கைஸ். லிட்ரலி காலைல வந்து நாங்கள் ஒரு 6:30க்குன்னு 6 o'clock கிளம்பி 6:30 இங்கே வந்து லைக் இவனுங்களை பிக் பண்ணிட்டு இங்கே வர 7 o'clock ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்புனா லைக் சென்ட்ரல்லேருந்து வந்து லிட்ரலி ஒரு எனக்கு இப்போதைக்கு ஒரு நிமிஷம் நான் 1 or 2 kilometers ஆயிருக்கு. அப்படின்னா லைக் அங்கேருந்து அவங்கள பிக் பண்ணிட்டு ரெட் ஹில்ஸ் அந்த வழியாக ஒரே வழி தான் மேப்பில் போட்ட வழியிலேருந்து தான் வந்தோம். லைக் 100 kilometers ஆச்சு. அங்கேருந்து வந்துட்டு லைக் இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வந்து காருக்கு வந்து 300 rupees, பர் பர்சனுக்கு வந்து 50 rupees. லைக் வந்து நாங்கள் 6 members வந்தோம், 300 ஆச்சு. காருக்கு ஒரு 300, லைக் 600 ஆச்சு எங்களுக்கு டோட்டலாக. அப்புறமா பெட்ரோல் செலவு உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் எப்படி தருதோ நீங்கள் பார்த்து அதுக்கு ஒரு செலவாகும். நீங்கள் சப்போஸ் பைக்கில் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 to 600 இஸ் மேக்ஸிமம். அவரை போட்டு 2 பேர் ஈஸியாக வந்துடலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். காலைல எங்களோட நீங்கள் மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து போயிட்டு கீழே அவ்வளோவா ஒன்றுமே இருக்காது. லைக் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. கீழே
மேலே போயிட்டீங்கன்னா யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக போனீங்களா குளிச்சிங்களா வரலாம். நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே இருக்க மாட்டாங்க. லிட்டரலாக நாங்கள் மட்டும். வாட்டர் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்த அளவுக்கு இல்லை, ஓகேவாக இருக்குது தண்ணி, பட் கிளியராக இருந்துச்சு, யாருமே இல்லை மேலே. அதனால் மேலே போயிட்டு வந்தோம். பார்க்கிங் நிப்பாட்டிட்டு நீங்கள் வரப்போது அதான் வந்து ஜெர்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜெர்சி ஷர்ட்டு ஒரு லைக் ஷார்ட்ஸோ ட்ராக்கோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை போட்டு மேலே குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நடந்து வரப்போதே காஞ்சிரும். அப்புறமா செருப்பு போட்டு வராதிங்க, மேக்ஸிமம் ஷூஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நான் போட்ட விலாக் படி பார்த்தா கல் தான் ஏறும், மோஸ்ட் ஆஃப் மேலே கல்லில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் போயிட்டு 1 மணி நேரம் தான் குளித்தோம். இந்த போனாடி அப்போ தான் லேட் ஆகிரும். இந்த வாட்டி குளிச்சுட்டு 1 மணி நேரத்தில் வந்துட்டு கீழே பிடிக்கல, அவனுங்க குளிக்கிறேன்னாங்க. ஸோ அவங்க குளிச்சிட்ருக்காங்க. நாங்கள் 1 மணிக்கு வந்துட்டோம், லைக் 1 ஹவர் மேலே குளித்தோம். ஏறுறதுக்கு ஒரு 1 ஹவர் கூட ஒரு 30 to 40 minutes தான், இல்லை அதுவும் கம்மியாக நினைக்கிறேன். ஏறிட்டு அங்கே போனோமா குளித்தோமா ஒரு 1 மணி நேரம். இந்த வாட்டி யாருமே இல்லை மேலே, லிட்டரலாக 1 மணி நேரம் குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இப்போ இவங்க கீழேயும் அந்த சின்னதாக டேம் இருக்குது, அங்கே இவங்க குளிச்சுட்ருக்காங்க. முடிச்சுட்டு இப்போ வருவாங்க. இப்போ நான் வந்து 1:20க்குலாம் லைக் அங்கேருந்து வந்துட்டேன். 1:30 கார்கிட்ட வந்துட்டேன். இப்போது டைம் வந்து 2 மணி ஆகுது. இன்னும் அவங்க ஆளை காணும். அவங்க வரணும், வந்து அப்புறம் ரெடி ஆகிட்டு நாங்கள் போகணும். ஸோ தடானா லிட்டரலி இவ்வளோ தான். நீங்கள் வர்றதுக்கு அங்கேருந்து ஒரு 100 kilometers, இங்கேருந்து ஒரு 100 kilometers, 200 kilometers. நடுவில் வந்து 3 டோல் இருக்குது. 1 2 இல்லை 2 டோல் தான் நினைக்கிறேன். 2 டோல் பே பண்ணோம். ஃபாஸ்டேக் இருந்தால் 75 rupees, ஃபாஸ்டேக் இல்லைனா 150 rupees ஒரு டோலுக்கு. நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா லைக் 600 உங்களுக்கு டோல் ஆயிரும். பைக்னால் டோல் தேவையில்ல, காருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபாஸ்டேக் வச்சுருக்கிறது பெஸ்ட்டு. இந்த காரில் இருந்துச்சு, பட் ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகலை. ஸோ நாங்கள் கேஷ் தான் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஃபாஸ்டேக் அப்புறமா பெட்ரோல், அவ்வளோதான். எத்தனை பேர் வரீங்களோ அவ்வளோதான். வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். லிட்டரலி அவ்வளோதான். இதோட இந்த விலாக் வந்து முடியதான்லாம் இல்லை. நான் இதோட இப்போ முடிச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் போகும்போது சாப்பிட்றத முடிஞ்சு நான் ஆட் பண்ணி வீட்டுக்கு போய் முடிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு விலாகே நான் போடுறது. லிட்ரலி இனி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணி ஒரு விலாகாக போட ஆரம்பிக்கிறேன். அது ஒரு மாதிரி இருக்குது, யாருமே இல்லை, தனித்தனியாக தான் எடுத்து போடணும். ஏன்னா எல்லோரும் பிஸி. என் காலேஜ் முடிச்சுட்டு இப்போலாம் ஒர்க் தேடணும், நானும் ஒர்க் தேடிட்டு இருக்கேன். லிட்ரலி மீன்மேல் அந்த டைமில் இதையும் பண்ணலான்னு. அதனால் லிட்ரலி இப்போ நான் மட்டும் அடுத்த வீக் ஏதாச்சும் ஒரு ட்ரிப் இருக்குது, அதையும் வரேன். நான் ஒர்க் இருக்குது, அதுவும் போயிட்டு முடிஞ்சால் அங்கேயும் நான் கிளிப்ஸ் எடுத்து வைக்கிறேன், அதையும் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விலாக் அப்படியே போட்டுகிட்டே வரேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு லிட்ரலி ஒரு போஸ்ட் இல்லை பேர் கொடுக்குற மோட்டிவேஷன்லாம் லைக் சேனல் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து ஏன் போடலை நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ போடுவேன். ஹோப் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு க்ரோத் இருக்கணும். பார்ப்போம். வில் டூ மை பெஸ்ட். முன்னாடி நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுவோம். லிட்டரல் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு ஆசை பைக் ரைட் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம், அப்புறமா கண்டென்ட், ஃபுட் கிரியேஷன், 3மே பண்ணுவோம். 3த்தையும் அட் அ டைம் இதே சேனலில் இதே இதில் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டரலி ஸ்டார்ட் ஆகி ஒரு க்ரோத்தாக இருந்த சப்ஸ்கிரைபர் ஏறி சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் இந்த 3த்தையும் வீட்டில் கேட்டு கெஞ்சி கூத்தாடி ஏதாச்சும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணி பண்ணுறேன். லிட்ரலி வெல்சி அப்போது அதோட இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். நான் இதே 6 minutes ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த 30 minutes ஆகிடும் நினைக்கிறேன். இந்த வீடியோவை எவ்வளோ ஷார்ட் பண்ணணுமோ ஷார்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட முடியாது. எதுவுமே எனக்கு அவ்வளோவா நாலேஜும் இல்லை. ஸோ எங்கே எந்த எடிட்டிங்கும் இருக்காது, எதுவுமே ஃபன் ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காது, காமெடி எதுவுமே கிடையாது. எனக்கு லிட்டரலி ஒரு ரா ஃபோட்டேஜ். தடா கிளம்புனீங்கன்னா எப்படி வரலாம், எப்படி போகலாம், இந்த ரூட் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். எதுவுமே இல்லை, ரா கண்டென்ட் போடுறேன் போஸ்ட் லைக் ஒரு 30 minutes, ஆஃப்டர் ஆல் 30 கூட கிடையாது. லைக் கட் ஷார்ட் பண்ணி நான் ஒரு 10 to 15 20 அவ்வளோக்குள்ள இதுவே 6 minutes வந்துருச்சு. இது நான் வந்து கட் பண்ணாமல் போடுறேன், மிச்சப்படி ட்ராவல் பண்ணதை அப்படியே போடுறேன் ஃபுல்லாக. பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு லிட்டரலி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் வந்து நான் போடுற வியூஸ்லாம் வந்து சுத்தமாக போகாது. ஒரு 200-300 வியூஸ் தான் போகும். அதுவே போகிறது எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். லிட்ரலி போட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால் லிட்டரலி ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டால் போகும். ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. இப்போவும் கண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரிப்லேயும் நிறைய எடுக்கணும். ஷார்ட்ஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், வ்ளாக் பண்ணணும். 3த்தையும் பண்ணணும். வந்துட்டாங்கப்பா. கைஸ் முடிஞ்சு வ்ளாக், எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்புறோம். சொன்ன மாதிரி இப்போ போய் சாப்பிட்டு கிளம்புறோம். நாங்கள் போய் சாப்பிட்டு டேட்டா சாப்பிட்றோம். இம்ரான் எப்படி இருந்துச்சு?
கனெக்டருங்கிறது வேற மாதிரிடா. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோம். பாய். ஸ்கை கேலக்ஸி மாலில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். அதோட vlog முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போய் vlog கண்டினியூ பண்ணுறோம். சிக்னல் போட்டாங்க போவோம். பாய்.